அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு ஆன்மீக போதை தரும் சனி உண்மை ஜாதகம். என்னுடைய நண்பர் ஜாதகம். ஆன்மீக போதை, இது ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. இப்போ நான் கொடுத்திருக்கிற டைட்டில் ஆன்மீக போதை. போதை என்றாலே சனி. வெறும் ஆன்மீகத்தை மட்டும் கொடுப்பது குரு கிரகம். ஆன்மீகத்தில் போதையை காண வைப்பது சனி கிரகம். இப்போ இந்த உண்மை ஜாதகத்தில் ஆன்மீக போதையில் இருக்கும் என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தை விளக்குகிறேன், பாருங்கள். இது என்னுடைய நண்பர் ஜாதகம். 20/12/1998 6:45 PM மாலை வேலூரில் பிறந்த ஜாதகம். இவர் எந்த நேரம் கடவுள் போதையிலே கடவுளையே நினைச்சு கொண்டு எந்த நேரம் கடவுள் கடவுள் கடவுள்னு அந்த கடவுளுடைய ஒரு விதமான அந்த கடவுளுடைய போதையிலே இருக்கக்கூடிய அந்த போதையை தருவதுதான் ஆன்மீக போதை. அவ்வப்போது கடவுளை சென்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜஸ்ட் வணங்கிட்டு வருவது சாதாரணமாக அவர்களுக்கு குரு மட்டும் அந்த லக்னத்தோடு அவருடைய லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கும். ஆனால் அந்த போதை எந்த நேரம் கடவுளை பற்றியே சிந்தனை, அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது, அதை பற்றியே இருப்பது, அது ஒரு வகையில் ஒரு போதையை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த போதையை ஏற்படுத்துவது சனி கிரகம். நன்றாக பாருங்கள். இவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்தை சனி பார்க்கிறார். லக்னத்தை சனி பார்த்தாலே அங்கு மூளையோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறார். அது ஆன்மீக போதையை தருவதற்கு வழிவகுத்து விடுகிறது. லக்னம் 17 டிகிரி, சனி 2 டிகிரி, 15 டிகிரிக்குள் பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றாக பாருங்கள். இங்க 2 டிகிரியில் இருப்பவர் இங்க 15 டிகிரியில இருக்கக்கூடிய இந்த லக்னத்தை பார்க்கிறார். 17 டிகிரியில குருவும் பார்க்கிறார். குரு 9 டிகிரிக்குள் இந்த லக்னத்தை பார்க்கிறார். 26 டிகிரியில் இருந்து 17 டிகிரி 9 டிகிரிக்குள் லக்னத்தை பார்க்கிறார். அப்போ குரு பார்வை ஆன்மீகத்தை எதிர்பார்ப்பில்லாத ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீகத்தை குரு பார்வை தருகிறது. ஆன்மீகத்தை மட்டும் தருகிறது. சனி பார்வை அந்த ஆன்மீகத்தில் அதிகமான எந்த நேரமும் கடவுளை பற்றி சிந்திப்பது, கடவுளை பற்றி பேசக்கூடிய அந்த போதையை தருகிறது இந்த சனி. வெறும் ஆன்மீகத்தை தந்த குரு மட்டும் பார்த்திருந்தால் ஜஸ்ட் ஆன்மீகம் மட்டும், எதிர்பார்ப்பில்லாத எந்த ஒரு அதிக நினைப்பில்லாம ஒரு ஆன்மீகம் மட்டும், ஆன்மீக சிந்தனை. எந்த நேரம் ஆன்மீக சிந்தனையோடு கடவுளை எந்த நேரம் யோசித்துக் கொண்டு கடவுள் கடவுள் என்று பேசிக்கொண்டு அந்த போதையிலே இருக்க வைப்பது இந்த சனி கிரகம் லக்னத்துடன் தொடர்பு கொண்டு இருப்பதாம். இதுதான் காரணம். ஆன்மீக போதைக்கு காரணமான கிரகம் சனி கிரகம் மட்டும்தான். ஒரு மனுஷனுக்கு போதையை தரக்கூடிய கிரகம் சனி கிரகம். போதை ஒரு வகையான மயக்க நிலை, ஒரு வகையான அப்படியே எந்த நேரம் அதை பற்றியே சிந்தித்து அதை பற்றியே ஒரு வகையான போதையில் இருப்பது. போதையை தரக்கூடிய கிரகம் சனி கிரகம் மட்டும்தான். அதில் ஆன்மீக போதையை தரக்கூடியதும் இந்த சனிதான். சனி லக்னத்தை பார்த்து குருவும் லக்னத்தை பார்த்தால் ஆன்மீக போதை வந்து விடுகிறது. இது கூடுதலாக இந்த கிரகத்துடைய டிகிரி அளவு இன்னும் நெருங்கி பார்க்க இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும். இந்த குருவும் அதிக நெருங்கி இந்த லக்ன புள்ளி அதிக நெருங்கி டிகிரி அளவில் நெருக்கமாக பார்க்கும் பொழுது அதனுடைய போதை வீரியம் இன்னும் அதிகரிக்கும். ராசியோடும் தொடர்பு கொண்டாலும் இந்த ஆன்மீக போதை தொடரும். ராசி லக்னம் இந்த இரண்டோடும் இந்த சனி குரு தொடர்பு கொண்டாலும் ஆன்மீக போதை இன்னும் அதிகரிக்கும். இங்கு பாருங்கள், இவர் ராசி தனுசு ராசி. தனுசு ராசி வீடு குருவுடைய வீடு. அப்போ ராசியும் குருவுடைய தொடர்பு வந்து விட்டது. குருவுடைய வீட்டில் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக இந்த இடத்தில் 2 டிகிரியில் பார்க்கிறார். சந்திரன் ராசியை குறியக்கூடிய சந்திரன் இங்கு 22 டிகிரியில் இருக்கிறார். இங்க ஒரு 8 டிகிரி, இங்க பக்கத்துல ஒரு 2 டிகிரி. அப்போ 10 டிகிரி அளவில் இந்த சனியுடைய ஒளி இங்க 2 டிகிரியில் விழுந்து இந்த சந்திரனுக்கும் ராசி மீதும் விழுந்து கொண்டிருக்கிறது 10 டிகிரி.
அப்ப ராசிக்கும் சனியுடைய தொடர்பு வந்து விடுகிறது. ராசியும் குருவுடைய தொடர்பில் குருவுடைய வீட்டில் அந்த ராசி அமைந்திருக்கிறது. அப்ப ராசி லக்னத்துக்கு இரண்டுத்துக்குமே இந்த தொடர்பு வந்ததனால் இவர் அதிகமான ஆன்மீக போதையில் இருக்கிறார். அதனுடைய படிநிலை அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த ராசியோடு சனி குரு தொடர்பு இல்லாமல் லக்னத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டிருக்கும். அவருடைய ஆன்மீக போதை ஒரு அளவுக்கு குறைவாக இருக்கும். அதை நெருங்கி பார்க்க லக்னத்தை அது மாதிரி லக்னத்தை மட்டும் தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த குருவும் சனியும் நெருங்கி இந்த லக்ன புள்ளியோடு அதிக தொடர்பு கொண்டிருந்தால் அப்ப ஆன்மீக போதை அதிகரிக்கும். இது போன்ற படிநிலை வந்து வேறுபட்டு காணப்படும். எனவே ஒரு மனிதனுக்கு போதையை தரக்கூடிய கிரகம் சனி. அதில் ஆன்மீக போதையை தரக்கூடிய ஜாதகத்தை என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தை விளக்கியிருக்கிறேன். இவர் எப்பொழுது பார்த்தாலும் ஆன்மீக போதையிலேயே இருப்பார். சனி லக்னத்தை தொடர்பு கொண்டு குருவும் லக்னத்தை தொடர்பு கொண்டு ராசியை சனி தொடர்பு கொண்டு குருவும் ராசியை தொடர்பு கொண்டு இருப்பதா என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.